ஓம் சாந்தி. வி.கே. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு அக்டோபர் 29, 2025. பாபாவின் குழந்தைகளாகிய நாம் மாஸ்டர் படைப்பாளர்களாவோம். எந்த ஒரு இடத்திலும் நல்ல அதிர்வலைகளை உருவாக்குவதற்கான சக்தி நம்மிடம் இருக்கின்றது. நாம் இந்த திறனை பயன்படுத்துவோம். இந்த சிருஷ்டியை புனரமைப்பதற்கான மிகப்பெரிய காரியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. நாம் பகவானோடு இணைந்து இந்த மிக பெரும் காரியத்தை செய்தாக வேண்டும். நாம் அனைவரும் நமது வீடுகளில், நமது சேவை நிலையங்களில், நாம் இருக்கும் இடங்களில் நல்ல ஆன்மீக அதிர்வலைகளை உருவாக்கி வைக்க வேண்டும். எங்கே ஆன்மீகத்தன்மை நிறைந்த அதிர்வலைகள் இருக்குமோ அங்கே அனைத்து காரியங்களும் சகஜமாக ஆகிவிடுகின்றன. தேவ குலத்தின் ஆத்மாக்கள் அங்கே கவர்ந்தெழுக்கப்படுகிறார்கள். நல்ல வளர்ச்சி ஏற்படுகிறது. எந்த இடத்தின் அதிர்வலைகள் ஆன்மீகத்தன்மையால் நிறைந்திருக்குமோ அங்கே சேவைகள் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து கொண்டே செல்கின்றன. எனவே சேவைகளுக்காக அங்கும் இங்கும் ஓடுவது, அதிகமாக செலவழிப்பது என்பதை விட சுலபமான வழி என்னவென்றால், நாம் நமது இடங்களில் ஆன்மீகத்தன்மை நிறைந்த சூழலை உருவாக்குவோம். எவ்வாறு இதனை உருவாக்க முடியும்? தனிப்பட்ட முறையில் கூட நாம் இதனை உருவாக்க முடியும். எந்த அளவிற்கு நாம் யோகத்தில் நிலைத்திருப்போமோ, மேலும் எந்த அளவிற்கு நமது சேவையின் இடங்களில் வீணான விஷயங்களிலிருந்து விடுபட்டு உள்நோக்கு முகமாக இருப்போமோ அந்த அளவிற்கு ஆன்மீக சூழல் உருவாக்கப்படுகிறது. நாம் நம்மோடு இருப்பவர்களை ஆன்மீக பார்வையில் பார்க்கிறோம் என்றால், நாம் சுயம் அசரீரி பயிற்சி செய்து கொண்டே இருக்கிறோம் என்றால், நாம் இருக்கும் சூழலில் ஆன்மீக தன்மையின் அதிர்வலைகள் பரவத் தொடங்குகின்றன. எந்த இடங்களில் நல்ல யோக பயிற்சி நடந்து கொண்டே இருக்குமோ அங்கிருக்கும் அதிர்வலைகள் ஆன்மீக தன்மையால் நிறைந்து அனைவரையும் கவர்ந்திழுக்கின்றன. நாம் நமது இடங்களை லைட் ஹவுஸ், மைட் ஹவுஸ் மற்றும் பீஸ் ஹவுஸாக ஆக்கிவிட வேண்டும். நாம் நமது இடங்களை எவ்வாறு ஆக்கிவிட வேண்டும் என்றால், இங்கே வந்தவுடனே மக்களின் தடைகள் அழிந்துவிட வேண்டும். இங்கே வந்ததும் மனிதரின் மனங்களில் இருக்கும் அறியாமையின் இருள், விகாரங்களின் இருள் அழிந்துவிட வேண்டும். எனவே வாருங்கள், தன்னைத்தான் இந்த மிகப்பெரிய புனிதமான காரியத்திற்கு பொறுப்பானவர் என்று உணர்ந்து நாம் இருக்கும் இடங்களில் ஆன்மீக சூழலை உருவாக்குவோம். நமது வீடுகளிலும் சேவை நிலையங்களிலும் ஆன்மீக அதிர்வலைகள் பரவச் செய்வோம். ஒரு நியமத்தை உருவாக்கிக் கொள்வோம். இனி வீணானதற்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை. நாம் நமது உயர்ந்த இடங்களில் வீணான விஷயங்களின் கொடுக்கல் வாங்கல் செய்ய மாட்டோம். உனது எனது என்று மோதலில் ஈடுபட மாட்டோம். வீணான எதிர்மறையான சிந்தனைகளை உருவாக்க மாட்டோம். ஏனென்றால் இப்படிப்பட்ட விஷயங்கள் நமது சூழலை சுமை நிறைந்ததாக ஆக்கிவிடுகின்றன. நாம் எப்படிப்பட்டவர்கள்? இந்த முழு உலகம் நம்மை நோக்கிதான் தாகம் நிறைந்த பார்வையோடு பார்த்து கொண்டிருக்கிறது. நாம் அனைவரும் நமது உயர்ந்த கடமையை பூர்த்தி செய்ய வேண்டும். பாபாவின் மகா வாக்கியத்தை நினைவு செய்வோம். குழந்தைகளே, உங்களது சக்தி வாய்ந்த அதிர்வலைகள் முழு உலகிற்குமே தேவைப்படுகின்றன. எப்போது பக்த ஆத்மாக்கள் துக்கத்தோடு பாபாவை நினைவு செய்கிறார்களோ, பாபா அப்போது குழந்தைகளை நினைவு செய்கிறார். குழந்தைகளே, இவர்களுக்கு சகாஷ் கொடுங்கள் என்கிறார். பகவானே தனது காரியத்தை யார் மூலமாக செய்விக்க விரும்புகிறாரோ அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் எத்தனை உயர்ந்தவர்கள்! எனவே நமது மதிப்பை உணர்வோம். நமது பொறுப்பினை உணர்ந்து கொள்வோம். தன்னைத்தான் சக்தி வாய்ந்தவராக ஆக்கிக் கொள்வோம். முக்கியமாக எங்கெல்லாம் இயற்கை பேரிடர், போர் சூழல் ஆகியவை நிலவுகின்றனவோ, எங்கே மக்களுக்கு எந்த ஒரு ஆதரவும் தென்படுவதில்லையோ அங்கே இருப்பவர்களுக்கு நாம் சகாஷ் கொடுப்போம். ஃபரிஷ்தாக்களாகி அவர்களிடம் பறந்து செல்வோம். ஆகாயத்தில் நிலைத்தபடி அமைதி மற்றும் சக்தியின் அதிர்வலைகளை அவர்களுக்கு பரவச் செய்வோம். அதன் மூலம் அவர்களுக்கு எங்கிருந்தோ ஆதரவு கிடைப்பது போன்ற அனுபவம் ஏற்படும். ஏனென்றால் அவர்கள் இறைவனை அழைத்து களைத்து போயிருக்கிறார்கள். இறைவனுடைய ஃபரிஷ்தாக்கள் நாம் அவர்களுக்கு உதவி புரிய வேண்டும். இன்று முழு நாளும் ஒவ்வொரு மணி நேரத்திலும் அவதியில் இருக்கும் ஆத்மாக்களுக்கு சகாஷ் கொடுப்போம். நினைவு செய்வோம், நான் மாஸ்டர் சர்வசக்திவானாவேன். மாஸ்டர் துக்கங்களை அழிப்பவனாவேன்.
பின்னர் பாபாவை நினைவு செய்வோம். அவரிடமிருந்து சக்திகளை கிரகித்து கொண்டு, அந்த கிரணங்களை கிரகித்து கொண்டு அவதியில் இருக்கும் ஆத்மாக்களுக்கு பரவச் செய்வோம். இவ்வாறு நாம் இருக்கும் இடத்திலிருந்தே சகாஷ் கொடுப்போம். மற்றொரு விதிமுறை, நான் ஃபரிஷ்தா எங்கே ஆத்மாக்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அந்த இடத்திற்கு பறந்து செல்கின்றேன். ஆகாயத்தில் நிலைத்திருக்கிறேன். பாபாவிடமிருந்து அமைதியின் கிரணங்கள் என் மீது விழுந்து கொண்டிருக்கின்றன. பின்னர் என் மூலமாக கீழே இருக்கும் அனைவர் மீதும் விழுந்து கொண்டிருக்கின்றன. ஓம் சாந்தி.